போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. இயல் 1 என்ன அப்படின்னா அமுத ஊற்று. அமுத ஊற்றில் நமக்கு முதல்ல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா அன்னை மொழியே அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதி தான் கொடுத்துருக்காங்க. இது யார் இயற்றியிருக்கா அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருக்காரு. இதை 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று அழகார்ந்த செந்தமிழே, இன்னொன்று பகுதி என்ன அப்படின்னா செப்பரிய நின் பெருமை. அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடித்தாழ வாழ்த்துவமே. அன்னை மொழியே, என்றைக்குமே நம்மளுடைய தமிழ் மொழி முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் தாயை வாழ்த்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த இதையும் எதை வாழ்த்துறாங்க அப்படின்னா அன்னை மொழியே. அன்னை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாய்மொழி என்ன செய்கிறாங்க வாழ்த்தி ஆரம்பிக்கிறாங்க. தன்னையான தாய்மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, அழகையுடைய செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசி. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னிக்குமரி அப்படின்னா எதை குறிக்கிறாங்க அப்படின்னா கன்னியாகுமரியை தான் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா குறிக்கிறாங்க. நறுங்கனியே, அதாவது பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசு. மன்னி அரசாண்ட அப்படின்னா பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. தென்னன் மகளே, ஏன்னா தென்னாட்டுடையவர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாண்டிய மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாண்டிய மன்னனுடைய மகளே, திருக்குறளின் மான் புகழே, திருக்குறளினுடைய பெரும் பெருமைக்குரியவளே, மண்ணும் இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே. பெண்ணரும் பாப்பத்தே அப்படின்னா என்ன அப்படின்னா 10 பாட்டை, என் தொகைனா 8 தொகை, நற்கணக்கே, நற்கணக்கே அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே. மண்ணும் சிலம்பே அப்படின்னா நிலைத்த சிலப்பதிகாரமே, மணிமேகலை வடிவே அழகான மணிமேகலையே, முன்னும் நினைவாள் முடித்தாழ வாழ்த்துவமே. பொங்கி எழக்கூடிய உன்னுடைய நினைவுகளால் நாங்கள் என்ன செய்கிறோம் தலைப்பணிந்து வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி முதல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா செப்பரிய நின் பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே. செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை, அதாவது செழுமை மிக்க தமிழே, எமக்கு உயிரே, சொல்லுதற்கரிய உன்னுடைய பெருமைகளை என்னுடைய தமிழ்நாக்கு எப்படி என்னன்னா விரித்து உரைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னுடைய பாட்டை என்னுடைய நாக்கால் நான் எவ்வாறு பாடுவேன். முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், அதாவது பழம்பெருமையையும் தனக்கென தனி சிறப்பும் உடைய இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கக்கூடிய உன்னுடைய நீண்ட நிலைத்தன்மையுடைய உன் தலைமையை பற்றி வேற்று மொழியில் உள்ளவங்க உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. பற்றுணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தமிழ் பற்று, என்னோட தாய்மொழி பற்று என்னோடக்குள்ளே இருக்குது. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, கனல் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, அதாவது என்னுடைய தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடிச்சிட்டு சிறகசித்து பாடுவது போல உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல நெருப்பு மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதியிலிருந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றிய 2 பாடல்கள் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு யாரு கூறியிருக்கிறா அப்படின்னா க சச்சிதானந்தன். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்புகள் உள்ள பாடல்கள், ஒன்று தமிழ்தாய் வாழ்த்து, 2வது தலைப்பு முந்துற்றோம் யாண்டும் கொடுத்துருக்காங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உலகியல் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய பாடல்களையும் படைச்சிருக்கிறாரு. இவரினுடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய நூல்களை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன.
அடுத்தது எட்டுத்தொகை நூல்கள் வந்து என்னன்னா வரிசைப்படி கொடுத்துருக்காங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு, அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டுத்தொகை. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னா களித்தொகை, அகம்புறம்னா அகநானூறு, புறநானூறு. அடுத்தது இரண்டாவது என்ன அப்படின்னா உரைநடை. உரைநடையில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது தேவனைய பாவாணர் அவர்களுடைய தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். காலவெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு விளங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ் சொல்வளம். சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்தது. தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாத குறைய எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாய் தோன்றும். அதாவது ஒரு சொல் இருக்கும், ஆனால் பல பொருள் வந்து கொடுக்கும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தமிழ் சொல்வளத்தில் வந்து ஒரு தாவரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியதுக்கும் நம்ம என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தமிழ் சொல்வளம் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாவலர் பிரின்ஸ்டன் எடுத்து கொடுத்துருப்பார். ஒரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. தண்டு, கீரை, வாழை. கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. தூறு, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. அடுத்தது தட்டு அல்லது தட்டை, கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. களி, கரும்பின் அடி. களை, மூங்கிலின் அடி. அடி, புளி, வேம்பு முதலியவற்றின் அடி. அடுத்தது கிளை பிரிவுகள். தாவரத்துலேருந்து போகக்கூடிய கிளைகள் நம்ம என்னென்ன பிரிவுகளில் சொல்கிறோம். கவை, அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு, கவையின் பிரிவு, கிளை. கொம்பின் பிரிவு சினை, கிளையின் பிரிவு போத்து, சினையின் பிரிவு குச்சு, போத்தின் பிரிவு இனுக்கு, குச்சியின் பிரிவு. அடுத்தது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் மாறுதல். ஒரு அடி காஞ்சு போச்சு, அந்த கிளை காஞ்சு போச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்ன பெயர்களை வழங்குறோம். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சுள்ளி, காய்ந்த குச்சி அல்லது குச்சு. விறகு, காய்ந்த சிறு கிளை. வெங்கழி, காய்ந்த களி. கட்டை, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். இலை வகை, தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை, புளி, வேம்பு முதலியவற்றின் இலை. தாள், நெல், புல் முதலியவற்றின் இலை. தோகை, சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை. ஓலை, தென்னை, பனை முதலியவற்றின் இலை. சண்டு, காய்ந்த தாளும் தோகையும். சருகு, காய்ந்த இலை. அடுத்தது கொழுந்து வகை. இப்போ நம்ம வேப்பங்கொழுந்துன்னு சொல்லி சின்ன ரொம்ப முதல்ல ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சொல்லி நம்ம கொழுந்துன்னு சொல்லுவோம். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். துளிர் அல்லது தளிர், நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து, புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. குருத்து, சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து. கொழுந்தாடை, கரும்பின் நுனிப்பகுதி. அடுத்தது பூவின் நிலைகள். பூவினுடைய நிலைகளை முதல்ல சொல்லக்கூடியது அரும்பு, பூவின் தோற்ற நிலை. போது, பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அல்லது அலர், பூவின் மலர்ந்த நிலை. வி, மரஞ்செடியினின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்மல், பூ வாடின நிலை. அரும்பு, போது, மலர், வி, அலர், மலர் சொல்லுவாங்க இடையில வரும், அல்லது செம்மல். அடுத்தது நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர். சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். யார் இவர்? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைச்சிருக்காரு. பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ்வழி திருமணங்களை நடத்தியவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இறுதி வரை இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர். பற்பல நூல்களை எழுதி இருப்பினும் இலக்கண வரலாறு, இல்ல தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெரும் களம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடிய உரை, தேவநேயம் முதலிய இவர்தம் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தாம் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். அடுத்தது பிஞ்சு வகைகள். தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு, இளம்காய். வடு, மாம்பிஞ்சு. மூசு, பழாப்பிஞ்சு. கவ்வை, எல் பிஞ்சு. குறும்பை, தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு. முட்டுக்குறும்பை, சிறு குறும்பை. இளநீர், முற்றாத தேங்காய். நுழாய், இளம்பாக்கு. கருக்கல், இளநெல். கச்சல், வாழைப்பிஞ்சு. அடுத்தது குலை வகை. தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள்.
கொத்து அவரை துவரை முதலியவற்றின் குலை. குலை கொடி முந்திரி போன்றவற்றின் குலை. தாறு வாழைக்குலை. கதிர் கேழ்வரகு சோளம். அழகு அல்லது குரல் நெல் திணை முதலியவற்றின் கதிர். சீப்பு வாழைத்தாற்றின் பகுதி. கெட்டுப்போன காய்கனி வகை. சூம்பல் நுனியில் சுருங்கிய காய் சிவியல். சுருங்கிய பழம். சொத்தை புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அழியல் குழுகுழுத்த பழம். அழுகல் குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய். சொண்டு பதராய் போன மிளகாய். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய். பழத்தோல் வகை. பழங்களினுடைய மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள். தொளி மிக மெல்லியது. தோல் திண்ணமானது. தோடு வன்மையானது. ஓடு மிக வன்மையானது. குடுக்கை சுரையின் ஓடு. மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி. கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. அடுத்தது மணிவகை. தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூழம் அப்படிங்கிறது நெல் புல் அல்லது கம்பு முதலிய தானியங்கள். பயறு அவரை உளுந்து முதலியவை. கடலை வேர்க்கடலை கொண்டை கடலை முதலியவை. விதை கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து. காள் புளி காஞ்சிரை நச்சு மரம் முதலியவற்றின் வித்து. முத்து வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து. கொட்டை மா பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய் தென்னையின் வித்து. முதிரை அவரை துவரை முதலிய பயறுகள். அடுத்தது இளம் பயிர் வகைகள். தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். முதல்ல நாற்று நெல் கதிர் முதலியவற்றின் இளநிலை. அதாவது நெல்லை நாற்று நட்டாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. கன்றுனா மாங்கன்று புளி வாழை முதலியவற்றின் இளநிலை. குருத்து வாழையின் இளநிலை. பிள்ளை தென்னையின் இளநிலை. குட்டி விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை. பைங்கூழ் நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர். இது எல்லாம் தமிழ்னுடைய வழங்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்குமான சொற்கள். அதாவது நம்ம தாவரங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம என்னென்ன பெயர் வச்சு அழைப்போம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையர். எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளில் நின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஆங்கில நூல்களிலையும் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு சென்றே அன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மையை பற்றி தாள் இலை தோகை ஓலை அப்படின்னு எந்த ஒரு மொழியில என்ன செஞ்சது கிடையாது அப்படின்னா பாகுபாடு செய்தது கிடையாது. தமிழ்நாடு எவ்வளவு பொருள் வளையமுடையது அதன் விளைபொருள்களை வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூழங்கள் எல்லாம் கூழம் அப்படின்னா தானியங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகைப்பட்டனவாகவும் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பலவாகவும் நிறைய வகைகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார்கோதுமை முதலிய சில வகை உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ செந்நெல் வெண்ணெல் கார்நெல் என்றும் சம்பா மட்டை கார் என்ற பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரப்பூச்சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டுச்சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரகச்சம்பா முதலிய 60 உள்வகைகள் சம்பா அரிசியில் மட்டுமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இருக்கிறது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழை. பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இவற்றோடு வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் இல்லாமல் வேற எங்கேயுமே என்ன செய்வது கிடையாதுன்னா விளையிறது கிடையாது. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாடல பரவாயில்ல. அருமையான கூலங்கள் தானியங்களும் சிறு வகையான தானியங்களும் இன்று தென் தமிழ்நாட்டில் விளைந்து வருவது என்னன்னா மக்களுக்கு கண்கூட தெரிகிறது. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடி அந்நாட்டு மக்களினுடைய அறிவொழுக்கம் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அமைஞ்சிருக்கும். நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருக்கின்றார்கள். திருந்திய மக்களையும் மற்ற உயிரினின்று பிரித்து காட்டுவது மொழியாதலால் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரினுடைய நாகரிகத்தை அளந்தறிவதற்கு சிறந்த வழி. பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருள் சொற்களும் நுண்பொருள் சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்களுக்கே இயலும். இது பாவன தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை வேர் வகை அரித்தாள் வகை காய்ந்த இலை வகை இலைக்காம்பு வகை பூமடல் வகை அரும்பு வகை பூக்காம்பு வகை இதழ் வகை காய் வகை கனி வகை உள்ளீட்டு வகை தாவர கழிவு வகை விதைத்தோல் வகை
பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர்ச்செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய்வகை, நிலவகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களையும் விளக்கியுள்ளார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவனைய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்திருக்கிறாங்க. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ்ச் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். கடல் கடந்து முதலில் அச்சேறியது தமிழ். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 காடெரா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்த்திலா டி லிங்குவா தமிழ் போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இந்த செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரிலிருந்து எடுத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கவிதை பிழை. இரட்டுறம் மொழிதல். இது யார் இயற்றியிருக்கா அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார். இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சொல் இருக்கும், அதுக்கு இரு வகையான பொருள் இருக்கும். இதை நம்ம ஸ்லேடை அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆழப்படுகிறது, விரிவுபடுகிறது. ஆழிக்கு இணை. நமக்கு இங்கே தனிப்பாடல் திரட்டு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு. தனிப்பாடல் திரட்டு. முத்தமிழ் துய்ப்பதால். முத்தமிழ் என்னெல்லாம்? இயல், இசை, நாடகம். அதுதான் நம்ம முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் 3 வகையான சங்கங்கள் நடந்திருக்கு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகிய 3 சங்கங்களை வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது. மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. மெத்த வணிகளமும் அப்படின்னா 50 காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. அதுதான் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. சங்கத்தவர் அப்படின்னா சங்கப்புலவர்கள். 50 காப்பியங்கள் என்னெல்லாம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த மாதிரி 5 வகையான 50 காப்பியங்களை அணிகலன்களாக கொண்டது. சங்கத் புலவர்கள் உட்கார்ந்து சங்கமைத்து காத்த ஆழிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு. சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களாக காத்து வளர்க்கப்பட்டதுதான் எங்களுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த பாடல் நம்ம வாசித்தோம் அப்படின்னா தமிழுக்கு பொருத்தமாக இந்த பாடல் பாடியது போல தோன்றும். அதே இது முத்தமிழ் முத்து அமிழ்து உய்ப்பதால். அதுதான் முத்தமிழ். முத்து அமிழ்து உய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். முத்து என்ன? கடல்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கு? கடல் முத்தினை தருகிறது. அமிழ்ந்து உய்ப்பதால் முச்சங்கம். முச்சங்கம் என்றால் எதை குறிக்கணும்னா 3 வகையான சங்குகளை குறிக்கு. என்னெல்லாம் அப்படின்னா வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை கொடுக்கிறது. நித்தம் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. இப்போ மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இந்த கடல் இருக்கிறது. ஆழிக்கு. ஆழி அப்படின்னா கடல். திணை கிடந்தே தேதமிழ் ஈண்டு. தன் அலையால சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. அப்போ நம்ம இன்னொரு பொருள் என்ன கொடுக்குது இந்த பாடல் அப்படின்னா ஆழி. கடலை சிறப்பு சில மாதிரி கொடுத்துருக்கு. முதல் வாசிக்கும் பொழுது தமிழை பற்றி போற்றி பாடுகிற மாதிரி இருக்கிறது. 2வது பொருள் என்ன கொடுக்குன்னா கடலுக்கு போற்றி பாடுவது போல இருக்கிறது. அப்போ ஒரே ஒரு சொல் அல்லது ஒரே ஒரு செயல் 2 வகையான பொருள்களை கொடுக்கறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லேடை அல்லது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. புலவரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி கழக பதிப்பு எனும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் தமிழழகனார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். அடுத்து நமக்கு கொடுத்துக்கூடியது விரிவானம். உரைநடையின் அணிகலன்கள். இது யார் இயற்றியிருக்கா அப்படின்னா எழில் முதல்வன் இயற்றியிருக்கார்.
சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம், இக்கால இலக்கியம் நம் பூங்கா, தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிகலன்களாக காண்போம். இதில் ஒரு கற்பனையான உரையாடல். ஒன்று சங்கப்புலவர் இருக்காரு, இன்னொரு பக்கம் யார் இருக்காங்க அப்படின்னா இணையத்தமிழன். இணையம்னா இன்டர்நெட் நமக்கு தெரியும். இந்த காலத்துக்கு கூடிய ஒரு தமிழன் சங்கப்புலவரை காலயந்திரம் டைம் மிஷின் மூலமாக போய் சந்திச்சா அவங்க 2 பேருக்கும் உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை வளத்தோட இந்த உரையாடல் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சங்கப்புலவர் ஒருவர் இயற்கை சூழ் இடம் ஒன்றில் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் முன் தோன்றி சிறிய கால இயந்திரம் ஒன்று தோன்றுகிறது. அதிலிருந்து இன்றைய மனிதர் ஒருவர் இறங்கி புலவரை நோக்கி நடந்து வருகிறார். அச்சமும் அதைவிட வியப்பும் மேலோங்க பார்த்து கொண்டிருந்த புலவர் கையை பற்றி கொடுக்கிறார். இணையத்தமிழன்: வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் வந்திருக்கிறேன். உடனே சங்கப்புலவர் கேட்கிறார், இணையத்தமிழனா? வியப்பு: உங்கள் வருகையை என் தோழர் குன்றக்கிழாரிடம் கூற வேண்டும். அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து ஒரு ஆசிரியப்பை ஏற்றிவிடுவார் அவர் சொல்றார். உடனே இணையத்தமிழன்: இருக்கட்டும் ஐயா, அவரை இன்னொரு வாய்ப்பில் பார்த்து கொள்ளலாம். என்னால் உங்களுடன் கொஞ்ச நேரம் தான், என்ன 1 மணி நேரம் தான் இருக்க முடியும். அதற்குள் உங்களோட இலக்கியம் பற்றி சிறிது பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் அறிமுகப்படுத்துறார். கபிலரின் குறிஞ்சிப்பாட்டு பற்றியா, எம் போன்ற புலவரின் தனிச்செயல்கள் பற்றியா, எது குறித்து பேசணும் அப்படின்னு சங்கப்புலவர் கேட்கிறாரு. இணையத்தமிழன்: புலவரே, உங்கள் காலத்து பாடல்களை எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக நூல் விற்பனை நிலையங்களிலும் இணையத்திலும் கிடைக்கின்றன. தொகை நூல்கள்னா 8 தொகை 10 பாட்டு, அதை தான் பாட்டும் தொகைன்னு கொடுத்துருக்குறாங்க. சங்கப்புலவர்: இணையமா அப்படின்னு கேட்கிறார். புலவரே, எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை காண உங்களை என்னுடன் பின்னர் ஒரு முறை அழைத்து போகிறேன். இப்போது இலக்கியம் குறித்து பேசலாம். சங்கப்புலவர்: நீரும் பாக்கள் ஏற்றுவீரோ? அகமா புறமா, அகப்பாட்டா புறப்பாட்டான்னு கேட்கிறார். அகத்துள் உவமை மெய்ப்பாடு ஆகியன வைத்திருக்கிறீரோ? நும் பாக்கள் ஆசிரியமா? இணையத்தமிழன் சொல்றார் உடனே, ஆசிரியப்பாவா? அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன. சங்க பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி, காப்பியங்களாகி, சிற்றிலக்கியங்களாகி, சந்த கவிதைகளாகி, புது கவிதைகளாகி, இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். அடுத்தது தெரியுமா? முதல் தமிழ் கணினி. தமிழ்மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் எனும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை, அதாவது டேட்டா உள்ளீடு செய்து நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளிவிவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினியும் திருவள்ளுவரே. இவையெல்லாம் எங்கள் கால கட்டுரைகள்னு சொல்லிட்டு சங்கத்தமிழன் சொல்லிட்டு இருக்கார். இணையத்தமிழன் சொல்றாரு. உரைநடையா? தொல்காப்பியர் கூறுகிறாரே அதுவான்னு கேட்கிறார். அதே தான், நீங்களும் நானும் பேசுகிறோமே, இதான் நம்ம உரைநடை அப்படின்னு இவர் விளக்குறாரு. பேசினால் உரையாடல், எழுதினால் உரைநடை. பெரும்பாலும் உரைநடை வடிவில் தான் நாங்கள் இலக்கியம் படிக்கிறோம். எம்முடைய பாக்களின் உத்திகளை நீர் பயன்படுத்துவீர்களான்னு கேட்கிறார். உன்னை இணையத்தமிழன்: என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள்? நீங்கள் தந்த உத்திகளில் சிலவற்றை நீங்கள் தந்த பெயரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பெயரிலும் பயன்படுத்துகிறோம். சங்கப்புலவர்: மகிழ்ச்சி. உணர்ச்சிகளை காட்ட உவமை கொண்ட மொழிநடையை ஏற்ற கருவி. இவற்றை நீங்கள் பயன்படுத்தீங்களான்னு கேட்கிறார். உடனே இணையத்தமிழன் சொல்றாரு. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூல்ல நான் பார்த்த சாரதி ஓமையை பயன்படுத்துகிறது எடுத்துக்காட்டா கூறுதாரு. அருமையான ஓமையை கூறினீர், அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இன்னும் உண்டே? உங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று எழுதியிருக்கிறார். இது உருவகத்தை பற்றின ஒரு விளக்கம். எங்கள் இலக்கியங்களில் ஓமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது. முகநிலவில் வியர்வை முத்துகள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று. இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரைநடை. அட, என்ன அவரது கற்பனை, மேலும் கேட்க பெருவிளைவு கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விதவிதமான உவமைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள். உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமை அணி என்று பெயர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டா சொல்றாரு. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த திருக்குறளை உவம உருபு இல்லை, ஆனால் இதை நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உரைநடையில் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணையொப்பு, அதாவது அனலாஜி என்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னா அதில் உவமை இருக்கும், உவமேயம் இருக்கும், ஆனால் உவம உருபு மறைஞ்சு வந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். ஊர் கோடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கோடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக
அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் வ ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றார். அக்ரிணை பொருள்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம். இலக்கணத்தில் இது உண்டே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றார். இவர் சங்கப்புலவர் எடுத்துக்காட்டு சொல்றாரு. ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுதன போலவும் கேட்கன போலவும் சொல்லியாங்கு அமையும். இது செய்யுளியல் 192 எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உயிரில்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள். உடனே இணையத்தமிழன் சொல்றாரு, நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கிறோம். இலக்கணை அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிவிங் லைஃப் திங்ஸ் டு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது உயிரில்லாத பொருள்களுக்கு உயிர் இருக்கிற மாதிரி நம்ம அது கற்பனை செஞ்சு நம்ம அதுக்கு பேச்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் தமிழில் இலக்கணை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார், அந்த அரசுக்கு இது உண்டா என்னும், அரசு கண்ணீர்ப்படும், யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும், வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தி, நாகை, விழா, மா, வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமா? சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். எங்கள் கால தமிழ் தென்றல் திருவி கல்யாண சொன்னார் இப்படி எழுதியிருக்கிறார். உடனே சங்கப்புலவர், மோனையும் எதுகையும் செயலில் வருமாயின் இனி யோசை இன்பம் விளையும், இவற்றின் நீவீர் உரைநடையில் பயன்படுத்துவீங்களான்னு கேட்கிறார். உடனே இவர் எடுத்துக்காட்டு சொல்றார். தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமழும், கோள மாமையில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். இத்தகைய மழையினின்று விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவிளைகள் பாலாவி போல் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்று சொல்லின் செல்வர் ராபி சேது தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியிருக்கிறார்னு சொல்லிட்டு அதை எடுத்து காட்டு கொடுக்கிறார். அருமை. உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கு அழுத்தம் தரவும் நீ உரைநடையில் வேறு என்ன உத்திகள்லாம் பயன்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு சங்கப்புலவர் கேட்கிறார். சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு வரதராசனார் தமிழ் தம் நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பில் இவ்வாறு எழுதுகிறார். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். மிக சுவையாக உள்ளது. வேற என்னெல்லாம் உத்திகள் இருக்குன்னு சொல்லி கேட்கிறார். உடனே இணையத்தமிழன், இருக்கிறதே. உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை. அதுதான் நம்ம இங்கிலீஷில் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஆப்போசிட்டாக இருக்கும். அதை முரண்படு மெய்மைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? இதுதான் அதுக்கான எடுத்துக்காட்டு. இணையத்தமிழன், முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள். கலப்பில்லாத பொய், இதை சொல் முரண் என்பார்கள். ஒரு சொல்லையே ரெண்டு எதிர்மறையான ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நம்ம சொல் முரண், ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்பாடும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம். இதனை எதிரிணை இசைவு, ஆன்டிதீசிஸ் என்கிறோம். இதில் ரெண்டு ஐடியாஸ் ஆப்போசிட்டாக இருக்கும். அதை ஒரு செய்யுளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதை நம்ம ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே சொல்ல ரெண்டு எதிர்மறையான எதிர்ச்சொல்லுடைய பயன்படுத்தணும் அப்படின்னா சொல்முரண், ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவோம். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம் தோழர்களே சிந்தியுங்கள். இது தோழர் ப. ஜீவானந்தம் எழுதின அழமையான எடுத்துக்காட்டு. கேட்கும் போதே சிலிர்ப்பு உண்டாகிறதேன்னு சொல்றார். உடனே இணையத்தமிழன், புலவரே இதையும் கேளுங்கள். விடை தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதை மூலமும் எழுதுகிறோம். உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவக்கூடியது. அவர் யார் எழுதியிருக்கா? ஈவேரா பெயர் எழுதி அவரை பற்றி சொல்றாங்க. அவர் பேசாத நாள் உண்டா? குரல் கேட்காத ஊருண்டா? அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா? எதை கண்டு அவர் திகைத்தார்? எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது? எனவே தான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் சொல்லி பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசுறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கிறது ஐயா? சங்கப்புலவர் சொல்றாரு, உணர்ச்சி பெருவெல்லம். இதன் உச்சநிலை என்ன? உச்சநிலை அப்படின்னா நம்ம ஒரு படத்தில் நம்ம கிளைமாக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதான் கேட்குறாரு. இணையத்தமிழன், உச்சநிலை தானே இருக்கிறதே. சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்பு தான் அது.
எடுத்துக்காட்டு சொல்றாரு. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் தமிழ்கறிஞர் தம் நாட்டை உயர்த்தி கூறுகிறார். உடனே சங்கப்புலவர் சொல்றாரு, மிக்க மகிழ்ச்சி, நீங்க தமிழுடைய செழுமை பற்றி கூற கூற எனக்கு அதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏன் தமிழன், அதற்கென புலவரை, அடுத்த முறை வரும்போது என்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன். மடிக்கணினா லேப்டாப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எனக்கு நேரமாகிட்டு நான் போய் வருகிறேன்னு சொல்லிட்டு இனிய தமிழன் கிளம்புறாரு. போய் வரும் மடிக்கணினி என்று ஏதோ சொன்னாரே அப்படின்னா என்னன்னு கேட்பதற்கு ஒரு பறந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பனையான உரையாடல் வந்து ஒரு முடிவுக்கு வருகிறது. நூல்வெளி. எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றி தரப்பட்டுள்ளது. மா. ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள், இலக்கியத்தின் சீர்களில் முன்தோண்டிய மூத்தகுடி. வாழையும் கமுகும் தாழ்குழை தெங்கும் மாவும் பழாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். சிறுமலை அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை. இது சிலப்பதிகாரத்தில் காடு கான் காதை அப்படிங்கிறதுல 53 55 வரிகளில் இந்த சிறுமலை அப்படிங்கிற மலையை பற்றின குறிப்பு வந்து இருக்குது. அடுத்தது இலக்கண பகுதி. இலக்கணத்தில் நம்ம வந்து நமக்கு தெரியும், இலக்கணமும் 5 வகையாக பிரிப்பாங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். முதல்ல வந்து எழுத்து. எழுத்துல வந்து முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு 2 வகையாக பிரிப்பாங்க. முதல் எழுத்து என்ன அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. இரண்டாவது சார்பெழுத்து. உயிரெழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிற எழுத்துக்களினுடைய சார்பில் இருக்கிறதுனால இதை சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 சார்பெழுத்துக்கள். அதில் இன்றைக்கி நம்ம பாடப்பகுதியில் உயிரளபடை, ஒற்றளபடை அந்த 2 அலைபடைகளை பார்க்க போகிறோம். முதல்ல அளபெடுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீண்டு ஒழித்தல்னு அர்த்தம். இப்போ பேச்சு வழக்கில் நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம கிட்டக்க இருக்கிற அம்மாவை நம்ம அம்மான்னு சொல்லுவோம். தூரமாக இருந்தால் அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீண்டு ஒழிப்போம். அதுதான் நம்ம அளபெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு அம்மா, தம்பி அப்படிங்கிறது. உயிரளபடை. செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இருக்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் அதனுடைய அளவில் நீண்டு ஒழிச்சதுன்னா அதை குறிக்கிறதுக்காக நெட்டெழுத்துக்களினுடைய இணை எழுத்தான குறிலெழுத்துக்கள் அதுக்கு பின்னாடியே வரும். அதை தான் நம்ம உயிரளபடை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மொழிக்கு முதல், இறை, இறுதி. நெட்டெழுத்துக்கள்னா நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 இருக்குது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த நெட்டெழுத்துக்களுக்கு அடியில் அதனுடைய இணை எழுத்தான குறில் எழுத்துக்கள் வந்து அளபெடுத்ததுன்னா நம்ம அதை உயிரளபடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிரளபடை 3 வகையாக பிரிக்கிறாங்க. செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றளபடைன்னு சொல்லிட்டு. முதல்ல வரக்கூடியது செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்துச்சுன்னா அது நம்ம செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவோம். இதை வந்து இசைநிலை அளபடை என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டு ஓ ஓதல் வேண்டும். இது வந்து மொழிக்கு முதல்ல வந்திருக்கு. உராருக்கு ஒரு நோய் மொழி இடையில வந்திருக்கு. நல்ல படா பறை இது வந்து மொழியினுடைய இறுதியில் வந்திருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுக்கிறது என்ன அப்படின்னா இன்னிசை அளபடை. இப்போ ஓசை குறைஞ்சு அதுக்காக அளபெடுத்ததுன்னா அது வந்து செய்யுளிசை அளபடை. ஓசை குறையலை ஆனால் அந்த இனிய ஓசைக்காக அளபெடுத்ததுன்னா நம்ம அதை இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இப்போ கெடுப்பதும்னு போட்டால் அந்த ஓசை குறையவே இல்லை. அங்கே வந்து அளபெடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இனிய ஓசைக்காக நம்ம அந்த இடத்துல அளபெடுக்கிறதுனால இதை வந்து நம்ம இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது வந்து சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து. எச்ச சொல் அப்படின்னா அது முற்று பெறாமல் அப்படியே எஞ்சி இருக்கும். அதுதான் நம்ம எச்ச சொல், எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. எடுத்துக்காட்டு உரநசையி உள்ளம் துணையாக சென்றார், வரநசையி இன்னும் உளேன்.
நசை அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். விரும்பி அப்படிங்கிற பொருள் தருவதற்காக நசையி அப்படின்னு சொல்லி அளபெடுத்திருக்கு. அந்த பெயர் சொல் வந்து வினை எச்சமாக மாறி வந்ததுன்னா அதை நம்ம சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஒற்று அளபடை. ஒற்று அப்படின்னாலே அது எதை குறிக்கும் அப்படின்னா மெய்யெழுத்து தான் குறிக்கும். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துகளான ஞனன நமன வய ழ ஆகிய 10 மெய்யெழுத்துகளும் இக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடை. எடுத்துக்காட்டு எங்கிறைவன், எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர். இப்படி வந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒற்றளபடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம், சொல்லிலக்கணம். முதல்ல எழுத்திலக்கணம்ல 2 இது பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம. ஒன்று உயிரிழபடைனா என்ன, செய்யுளி. அடுத்து வந்து ஒற்றளபடைனா என்னன்னு சொல்லிட்டு சார்பலத்தில் 2 பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சொல்லிலக்கணம். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. ஓரெழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து பொருள் தருமாயின் அது நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சொல் என்னெல்லாம் குறிக்கும், இரு திணைகளை குறிக்கும். அது வந்து உயர்திணையா அக்னிணையா அப்படிங்கிறத குறிக்கும். ரெண்டாவது 5 பால்களையும் குறிக்கும். என்னென்ன 5 பால், ஆண்பாலா பெண்பால் பலர்பால் பலவின்பால் ஒன்றன்பால், அதில் எந்த பால் அப்படிங்கிறத குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை. உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். வெளிப்படையாகவும் சில சமயம் பொருளை உணர்த்தும், சில சமயம் அது வந்து குறிப்பாகவும் அந்த பொருளை வந்து உணர்த்தும். மூவகை மொழி. மொழியை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தனிமொழி, இரண்டாவது தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என்பது பொது இருமையும் 100 பண்ணன்னு சொல்லி நன்னுள்ள பாடல் 260 குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதல்ல வந்து தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. எடுத்துக்காட்டு கண், படி, கண்ணன், படித்தான். இதெல்லாமே அது தனியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியாது, அதை பிரிக்க முடியாது. தனியாக நின்று அப்படியே பொருள் கொடுக்குது. இப்போ கண்ணன் அப்படிங்கிறத நம்மளால் பிரிக்க முடியும். கண் ப்ளஸ் என் ப்ளஸ் அன். படித்தான்னா படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன். இதை நம்ம பிரிக்க முடியாதனால இதுக்கு பேர் பகுபதம். ஆனால் கண் படி அப்படிங்கிறது இதுக்கு மேலே பிரிக்க முடியாது. அது வந்து பகாபதம். பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடியது, பகாபதம்னா பிரிக்க முடியாதது, பதம்னா சொல். ரெண்டாவது தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்வது வந்து பொருள் தருவாயின் அது தொடர்மொழி எனப்படும். எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து தனிமொழிகள் சேர்ந்து வந்து ஒரு பொருளை கொடுத்துச்சுன்னா அதை நம்ம தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் கொடுத்துச்சு அப்படின்னா அது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைகிறதா நம்ம பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு இப்போ 8 வேங்கை. இப்போ 8னா 1 வந்து 8 அப்படிங்கிற எண்ணை குறிக்கும். இன்னும் நம்ம அந்த 8 எப்படி பிரிக்கலாம், எல் ப்ளஸ் 2 அப்படின்னு பிரிக்கலாம். அப்படின்னா எல்லை உண் அப்படின்னு அர்த்தம், எல்லை சாப்பிடுன்னு அர்த்தம். வேங்கை அப்படிங்கிறது வேங்கை மரத்தை குறிக்கும். அந்த வேங்கையை நம்ம பிரித்தோம், அதை பிரிக்கும் பொழுது வே ப்ளஸ் கை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். அப்படின்னா வேகின்ற கை. அப்போ பிரிக்காமல் இருக்கும் பொழுது ஒரு பொருளையும் பிரித்தால் இன்னொரு பொருளையும் கொடுத்து அதுக்கு பொதுவாய் அமைறதுனால இதுக்கு பேர் பொதுமொழி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னா தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். அதில் வந்து எண், இடம், காலம், பால் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு வினை அல்லது செயலை வந்து ஏதோ ஒரு குறிக்கக்கூடிய பெயர் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா அது தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு ஈதல், நடத்தல். ஈதல்னா கொடுத்தல், மற்றவங்களுக்கு கொடுக்கறதா நம்ம ஈதல்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து அது எத்தனை பேர் கொடுக்குன்னு தெரியுதா, தெரியாது. எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியுதா, தெரியலை. என்ன காலம்னு காட்டுதா, இறந்த காலமா எதிர்காலமா வருங்காலமா எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஆண்பாலா பெண்பாலா எதுவுமே நமக்கு குறிக்காமல் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதை 3ஆக பிரிக்கிறோம். விகுதி பெற்று தொழிற்பெயர், அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்து தொழிற்பெயர்னு சொல்லி பிரிப்போம். முதல்ல வந்து விகுதி பெற்று தொழிற்பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்று தொழிற்பெயர்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு நடத்தல் அப்படிங்கிறதுல வினையடி வந்து நட, அது இருக்கக்கூடிய விகுதி என்னது தல். அதே மாதிரி வாழ்க்கையில் வாழ் வினையடி, கை வந்து விகுதி. ஆளல் அப்படிங்கிறதுல ஆள் அப்படிங்கிறது வினையடி, அல் அப்படிங்கிறது விகுதி. ஒரே வினையடி நிறைய பல பகுதிகளையும் இருக்கும். இப்போ நட அப்படிங்கிறதுல நம்ம தல் சேர்த்தோம்னா நடத்தல்னு வரும். இதே இது நடை. இப்போ நட என்பது வினையடி, நடை, நடத்தல். அப்போ விகுதி மாற மாற அதனுடைய வினையடிகள் விகுதி வந்து மாறுது. அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறைனா அப்படியே ஆப்போசிட்டா எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர். இப்போ நடத்தல் அப்படின்னா நடவாமை, கொல் அப்படின்னா கொல்லாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு தட்டு, உரை, அடி. இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் இருக்கணும். ஆனால் அந்த தல் அப்படிங்கிற விகுதி இல்லாமல் வெறுமனையாக வினையடி மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வகை என்ன அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்.
இப்போ இந்த தட்டு இந்த உரையாடிங்கிறதே நீண்டு ஒலிக்கும், அது திரிஞ்சிருக்கும். விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதுநிலை தெரிந்த தொழிற்பெயர். இப்போ எடுத்துக்காட்டு கெடுதல் அப்படின்னா அதில் விகுதி இருக்குது, இது வந்து தொழிற்பெயர் நம்ம சொல்லுவோம், விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லுவோம். அதே கெடுதலை தல் விகுதி இல்லாமல் வெறுமனையாக கெடு அப்படின்னு வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், முதநிலை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். அந்த கெடு அப்படிங்கிறதே திரிஞ்சு கேடுன்னு வந்ததுன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அதே மாதிரி தான் சுடுதல், சுடு, சூடு. அடுத்து பார்க்கக்கூடியது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து, ஒரு வினைமுற்றுனா ஒரு செயல் வந்து முற்று பெற்றிருக்கும், அது ஒரு பெயரோட தன்மை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும். வேற்றுமை உருபுகள் மொத்தம் 8 இருக்கு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் விகுதி கிடையாது. மித்தது ஐ, ஆள்கு, இன்னது, கண். அந்த உருபு ஒன்று ஏற்று வரும், இல்லை ஏற்காமல் வரும். வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். இது எதெல்லாம் வரும் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, அந்த 3 இடத்துலையும் வரும். 3 காலங்கள்லையுமே வரும். என்னது, எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம், இந்த 3 காலங்களையுமே வந்துச்சுன்னா அது வந்து வினையால் அணையும் பெயர். எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்போ தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடுன்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர் வந்து வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி வரும். வினை வந்து பெயர்த்தன்மை அடைஞ்சு கடைசி அது என்ன செயலோ அந்த செயலை தான் உணர்த்தும். ஆனால் வினையால் அணையும் பெயர் வந்து தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். யார் அந்த தொழிலை செய்கிறாங்களோ அவங்கள குறிக்கக்கூடியது. தொழிற்பெயர் வந்து காலம் காட்டாது, ஆனால் வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும், முக்காலத்தையும் காட்டும். அதே மாதிரி தொழிற்பெயர் வந்து படற்கைக்கே உரியது, தன்மையிலையும் வராது, முன்னிலையிலையும் வராது, படற்கையில தான் வரும். ஆனால் வினையால் அணையும் பெயர் மூவிடத்திற்கும் உரியது, தன்மை, முன்னிலை, படற்கை. எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல், தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு. வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடியவள், படித்தவர். இது வந்து வினையால் அணையும் பெயர். மெத்த வணிகழன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எது? வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. முதல்ல வந்து என்னது, காய்ந்த இலை. காய்ந்த இலை அப்படின்னா சருகு. காய்ந்த தோகை அப்படிங்கிறது சண்டு. இப்போ சருகும் சண்டும். என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாடல். அடுத்தது வினையால் அணையும் பெயர் என்னது, கேட்டவர். அப்போ 4th ஆப்ஷன் பாடல், கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய பயிர் வகை என்ன அப்படின்னா மணி வகை. அடுத்து, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பலதாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேலே உள்ள தொடர்களில் எது வந்து சரியானது, பிழையான தொடருக்கான காரணம் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் சரியான தொடர்னு பார்த்தோம்னா ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. அப்போ 1 வந்து சரி. அடுத்து 2வது தவறு, ஒரு சீப்பில் பல தாறு இருக்காது. 3வது சரி, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. அப்போ 1, 3 சரி. உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இக்குறளில் அமைந்துள்ள அளபெடையின் வகை என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இன்னிசை அளபெடை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இனிய ஓசைக்காக அளபெடுத்ததுனால அது வந்து இன்னிசை அளபெடை. அடுத்தது, கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல் அப்படின்னா கற்கள், பழம் கற்குவியல், பழம் அப்படிங்கிறது பழக்குழை, புல் அப்படிங்கிறது புற்கட்டு, ஆடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டு மந்தை. வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருப்பவரை அழைத்து வாருங்கள். ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். அடுத்தது, தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மேலெழுதுக. உலகில் வாழும் பூக்கும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்தலை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னற்படுகின்றனர். புவியில் வாழும் மானுடர்கள் அல்லது மனிதர்களுள் சிலர் பழம் இருக்க காய் உண்ணுதலைப் போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி துன்பப்படுகின்றனர். வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான். வள்ளல் குமணன் ஏழ்மையால் வாடி வந்த கவிஞருக்கு தனது தலையை அளித்து அல்லது ஈந்து மங்கா பெருமை பெற்றான்.
நளனும் அவனது துணைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மழைமுகில் கண்ட மஞ்சை போல களி கொண்டனர். நளனும் அவனது மனைவியும் நிடத நாட்டுக்கு வந்ததைக் கண்டு அந்நாட்டு மக்கள் மழைமேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி கொண்டனர். சோலையிற் பூத்த மணமலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன. காவில் அல்லது நந்தவனத்தில் பூத்த மலர்களில் வண்டுகள் மொய்த்து பண்பாடி தேன் உண்டன. பசுபோல் சாந்தமும் புலிபோல் தீரமும் யானை போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். ஆவினை போல அமைதியும் வேங்கை போல வீரமும் களிரை போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். அடுத்து அகராதியில் காண்க. அடவி அப்படின்னா காடு. அவல் விளைநிலம், சுவல் முதுகு, செரு கோபம், பழனம் வயல், புறவு அப்படின்னா காடு அல்லது புறா. கலைச்சொல் அறிவோம். வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரை.